பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனம். தேவனுடைய கிருபையும் அவன் மேல் இருந்தது. அதாவது தேவனுடைய கிருபை எல்லார் மேலேயும் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. தேவனுடைய கிருபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சமம் சொல்லுவாங்களே, அதாவது எல்லாருமே சமந்தாங்க. அதே போல ஆண்டவருடைய கிருபை எல்லாருக்குமே ஈக்குவல் தான். எல்லாருக்குமே ஆண்டவர் கிருபையை சமமாக தான் கொடுத்துக்கிறாருங்க. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், அந்த கிருபையை கொச்சப்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஏசப்பா நம்மளை ஒரு அசுத்தமான பாவமான காரியத்திலேருந்து மீட்டெடுத்து அவர் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்துமே சில நேரங்களில் அந்த பாவத்தை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா நம்ம ஏசப்பாவை அவமானப்படுத்துகிறோம், அவர் கிருபையை அலட்சியப்படுத்துகிறோங்க. ஆண்டவர் அன்புள்ளவராக இரக்கமுள்ளவராக நம்ம மேலே தானே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபோன் பார்க்கலாமா, மாஸ்டர்பேஷன் பண்ணலாமா, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கலாமா, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கலாமா, ஓரின சேர்க்கையில் இருக்கலாமா, இதெல்லாம் பாவம் தெரியுதுல. இந்த பாவத்தை விட்டு விலகிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணுங்க. ஆண்டவர் கிருபையுள்ளவராக இருக்கிறாமா, அவருடைய கிருபை காலேஜும் புதிதாக இருக்குங்க. இன்னைக்கும் ஏசப்பா உங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு தர தயாராக இருக்காரு. உங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த விபச்சாரி ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, இனிப்போ பாவம் செய்யுதுன்ட்டு. அதே போல தாங்க ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே போங்கப்பா, சந்தோஷமா போங்க, உங்க பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, இனிமே பாவம் செய்யாதுங்கன்னு ஏசப்பா சொல்றாரு. விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.